ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கொடநாடு விவகாரத்தில் மாட்டியிருக்காங்க. இது குறித்து திமுகவை சேர்ந்த ஸ்டாலின், ராசா ரெண்டு பேருமே எடப்பாடி பழனிசாமியை பற்றியும் அதிமுகவை பற்றியும் தாறுமாறா பல்வேறு இடங்களில் பேசிட்டு வராங்க. இந்த விஷயத்துக்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஸ்டாலினுக்கும் ராசாவுக்கும் பதிலடி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி திமுக வட்டாரங்களில் ஸ்டாலினுக்கும் ராசாவுக்கும் நெருக்கமானவங்களோட மர்மமான மரணத்தை பற்றி ஆராய ஆரம்பிச்சிருக்காங்களாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேர்தல் சமயத்தில் இவங்க ரெண்டு பேர்த்தையும் எப்படியாச்சும் எதனா ஒரு வழக்கில் சிறைக்குள்ள அனுப்பணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போ ஸ்டாலினுக்கு ரொம்ப நெருக்கமாக இருந்தவங்க தான் அண்ணா நகர் ரமேஷ். இவங்க ஸ்டாலினோட பிஸ்னஸ் வருமானம் எல்லாத்தையும் கவனிச்சுட்டவங்க தான். திடீர்னு பார்த்தீங்கன்னா இவங்க குடும்பத்தோட தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இவங்களோட மர்மமான மரணத்தை பற்றி ரமேஷோட வட்டாரங்களில் எடப்பாடி பழனிசாமி ஒரு டீம் அனுப்பி விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்களாம். இதில் ஸ்டாலினுக்கு எதிராக ஏதாவது ஒரு விஷயம் கிடைச்சா கூட இதில் மேலே வழக்கு போட்டு அவங்கள உள்ள தள்ளலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி திமுகவோட மகளிர் அணி பெண் ஒருத்தர் 10 வருஷத்துக்கு முன்னாடி ரொம்ப கொடூரமாக இறந்திருக்காங்க. அந்த மர்ம மரணத்தை பற்றியும் ஒரு போலீஸ் டீம் அனுப்பி அதையும் எடப்பாடி பழனிசாமி விசாரிக்க சொல்லியிருக்காங்க. ராசாவுக்கும் செக் வைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி ராசாவுக்கு நெருக்கமான ஒருத்தர் தான் சாதிக் பாக்சா. இவங்க ராசாவோட பிசினஸ் தொழில் அதிபராகவும் இருந்திருக்காங்க. இவங்களும் மர்மமான முறையில இறந்திருக்காங்க. ஸோ இது குறித்து ராசா மேலேயும் எதனா வழக்கு பதிவு பண்ணலாமா, ராசாவுக்கு எதிரான விஷயங்கள் எதனா கிடைக்குதா அப்படின்னு போலீஸ் டீம் ஒன்று அனுப்பி எடப்பாடி பழனிசாமி விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 3 வழக்குகள்ல எதனா ஒண்ணுல ராசாவோ இல்லை ஸ்டாலினோ சிக்குவாங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்துட்டு இருக்காங்களாம். இந்த 3 வழக்குகள் இல்லைனாலும் பரவாயில்ல, இது தொடர்பான வேறொரு விவகாரங்களையாவது இவங்க 2 பேரும் சிக்குவாங்களா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி விசாரணையை தீவிரப்படுத்திட்டு இருக்காங்களாம். தேர்தல் சமயத்துல ஸ்டாலின் மேல எதனா ஒரு வழக்கு பதிவு பண்ணி சிறைக்கு போயிட்டாங்க அப்படின்னா அது அதிமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ்ஸா இருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி இந்த மாதிரி ஒரு பிளானை போட்டிருக்காங்களாம். இந்த பிளான் எந்த அளவுக்கு அவங்களுக்கு கை கொடுக்க போகுது அப்படிங்கறத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.